ஹலோ கைஸ், வெல்கம் டு க்ளோ டேஸ் வித் அபி. நான் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண புக்ஸ் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூஸ் மாதிரி பார்க்கலாம். இதில் ஒரு 2 புக்ஸ் வந்து இந்த ஜனவரி மந்தில் கம்ப்ளீட் பண்ண புக்ஸும் இருக்கும். நான் வந்து இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன். இதை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் ஒன் வந்து கைட் ரன்னர். இது வந்து ஒரு குட்டி பசங்க, இப்போது ஒரு 2 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் அவங்க க்ரோஅப் ஆகி ஒரு பையன் வேறு ஊருக்கு போயிடுவான், இன்னொரு பையன் அங்கே சேம் ஊரில் இருப்பான். அவன் பெரியவனாயிட்டு அந்த நடந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சிப்பான். ஆக்சுவலாக இந்த புக் என்ன சொல்லணும்னா, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், இதை தான் வந்து ரிலேட் பண்ணும். அவன் வந்து சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணிவிடுவான். அதுக்காக ஃபுல்லாக அந்த 25-30 அப்போது ரிட்டர்ன் திருப்பி அந்த ஊருக்கு வருவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் அது வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை, அதை வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு வந்து ஜஸ்ட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் டச்சாக ஃபீல் ஆகும். ஜஸ்ட் ஒன் லைனில் சொல்லணுன்னா, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். இப்போ தப்பு பண்ணிங்கன்னா மற்றவங்கள மன்னிக்கிறத விட உங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது அந்த ஃபீலிங்ஸ். அதான் இந்த புக்கில் இருக்கும். இதை வந்து நீங்கள் மஸ்ட் ரீட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு லைஃப்பில் இதை படிச்சிருக்கணும். அடுத்து நவர் நவர். நான் வந்து கூல் அண்ட் ஹோவரோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட இட் எண்ட் வித் அஸ்ல படித்தது, ஸ்டார்ட் பண்ணது இட் ஸ்டார்ட் வித் அஸ், அக்லி லவ், அதுக்கப்புறம் இப்போ நவர் நவர். டாரன் ஃபிஷர்னு இருக்குது. ஆக்சுவலி அந்த ஆத்தரோடு சேர்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மேபி ஆத்தர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட மாதிரி இருக்காது, கொஞ்சம் த்ரில்லர் வெர்ஷனில் இருக்கும். அவங்க புக் அப்படி கிடையாது. அவங்க புக் எல்லாமே ரொமான்டிக் தான். இதே ரொமான்ஸ் ஜானர் தான், பட் கொஞ்சம் த்ரில்லர். அவங்க இதில் இருக்க ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட பாஸ்ட்டை மறந்துடுறாங்க. அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க அந்த மறந்தாலும் தே ஆர் இன் லவ். அது எப்படின்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க எப்படி அதை அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க, அதான் வந்து இந்த புக்கில் இருக்கும். இதுவுமே வந்து படிக்கக்குள்ளே ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கோம். இதுவுமே நீங்கள் வந்து ரொமான்ஸ் ஜானல் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கூல் அண்ட் ஹோவர் பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை படிங்க. வந்து ஏ டச் ஆஃப் எட்டர்னிட்டி. இது துராஜ் தத்தா, இந்தியன் ஆத்தர். எனக்கு வந்து இந்தியன் ஆத்தர்னாவே ஒரு எப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் புக் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரவீந்தர் சிங் புக்ஸ்லேருந்து தான். ஸோ இந்தியன் ஆத்தர்னால் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி சுற்றி நடக்கிற நம்ம என்விரான்மெண்ட், நம்ம சொசைட்டியில் நடக்கிறதால ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் எனக்கு பர்சனலாகவே ஒரு இந்தியன் ஆத்தர் புக்னால் கொஞ்சம் ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப லாங் ஆகிடுச்சு நான் இந்தியன் ஆத்தர் படித்து. ரொம்ப கேப்க்கு அப்புறம் டச் ஆஃப் எட்டர்னிட்டி இது படித்தேன். இது ஆக்சுவலி எப்படின்னா, ரீபர்த் இருக்கு இல்லையா, இப்போது மறு ஜென்மத்தில் நம்ம பிறப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கு. ஆக்சுவலாக இது படிக்கும்போது இதெல்லாம் உண்மையா இல்லை வந்து இது ட்ராமாவா, சும்மா நம்ம படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியா, அப்படி இது ரியல் ஸ்டோரியா, அந்த மாதிரிலாம் ஒரு நிஜமாகவே அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது அப்படியே விட்டுட்ருப்போம் இல்லையா. அந்த கூடு விட்டு கூடு பாயிறது, அதெல்லாம் வந்து மூவிஸில் பார்த்துருப்போம் சும்மா. அதெல்லாம் அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக யோசிச்சதில்லை. பட் அதை அவங்க எவ்வளோ டீட்டெயில்டாக எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருந்திருக்கு, இப்படி அவதாரம் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது வந்து எனக்கு வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. என் ஃப்ரெண்டு வந்து இந்த குட்டி புக் கொடுத்தாங்க. இது ரஸ்கின் பாண்ட். நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூல் மெமரி போயம் இருக்கும், அதில் ரஸ்கின் பாண்ட்னு ஒரு ஆத்தர் இருப்பார். அந்த மெமரி போயம், இங்கிலீஷ் மெமரி போயமுக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு போயமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் மற்றவங்க கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்களை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதில் போயிட்டுருக்கோம். அடுத்து பிஃபோர் யுவர் மெமரி ஃபேட்ஸ். இந்த புக் எப்படின்னா, இப்போது நம்ம பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ அங்கே ஒரு கெஃபே இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு ஒரு 1 hour தான் நீங்கள் போயிட்டு பாஸ்டில் நடந்தது, பாஸ்டில் இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு பேசலாம்.
ஸோ இல்லைனா நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துக்கு திருப்பி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு பேசலாம், இல்லைனா பார்க்கலாம், அந்த பர்சனை மீட் பண்ணலாம். பட் அது அந்த ப்ரெசென்ட்டில் இருக்க எந்த விஷயமே மாற போகிறது கிடையாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் இது இருக்கும். ஒரு சாப்டர்லேயும் ஒருத்தவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணக்குள்ள ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சண்டை நடந்துச்சு, அதனால் ஒரு இதுவாகுது, அதை வந்து அவங்க இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் அது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அது ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது, அது நடந்துருச்சு அவ்வளோதான். அதை நம்ம போயிட்டு மாற்றணும்லாம் இல்லை. அதுலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும், எப்படி நம்ம மாறிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கணும். அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், பண்ணால் தான் மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்து மேபி சம்டே இந்த கூல் அண்ட் ஹோவர். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு இவருக்கு வந்து லிசனிங் கேப்பபிலிட்டி கிடையாது. பேசுவார், பட் பேசுகிறத விட்டுட்டார். லிசனிங் அதாவது காது கேட்காதுன்றதால அவர் பேசினா சத்தமாக பேசுகிறதால மற்றவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதாக பேசுகிறத விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து சூப்பராக வாசிப்பார். பட் அவரால் கேட்க முடியாது, அவரால் ஃபீல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு பொண்ணும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த லவ் தான். அது ஆக்சுவலாக ஒரு லவ் தான், ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி இருக்கும். ஒரு பாஸ்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா கூல் அண்ட் ஹோவரோட அந்த ரொமான்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அண்ட் தென் ஒரு ஜாலி புக் இன்விசிபிள் மேன். இதெல்லாம் சின்ன வயசில் படிக்க வேண்டிய புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எப்படின்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவர் வந்து என்ன சாப்பிடுவார், என்ன பவர், என்ன ஆச்சுனே தெரியாது. திடீர்னு காலையில் எழுந்திருக்கும்போது அவருக்கு தெரிய மாட்டார். பட் அவருக்கு பசிக்கும், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். ட்ரெஸ் போட்டால் மட்டும் தெரியும். ஆக்சுவலாக அவருக்கு பாடி தெரியாது, ட்ரெஸ்லாம் மேலே போட்டால் தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அவர் என்னெல்லாம் தில்லாலங்கடி பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த புக்கில் இருக்கும். இது குட்டி பசங்க படிக்கிற மாதிரி. டூ ஓல்ட் டு ரீட் திஸ் தான், பட் பரவாயில்ல. ஒரு சும்மா எப்பயும் ஒரே மாதிரி படிக்க வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்விசிபிள் மேன் படித்தேன். இது ஆக்சுவலாக ஒரு ஜாலி கனெக்ட் அந்த மாதிரி இருக்கும், திருப்பி ஒரு சைல்ட்ஹுட்க்கு போகிறது அப்படின்னு. அப்புறம் சாதியற்ற தமிழ். இது இந்த ஜாதி இதெல்லாம் வந்து லேட்டராக தான், ஒரு பீரியட்க்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது இல்லாத அது எப்படி மக்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆக்சுவலாக நான் தமிழ் புக் வந்து படிக்கிறத விட ஆடியோ புக்ஸாக கேட்பேன். நான் நிறையா ஆடியோ புக்ஸ் கேட்பேன். இதெல்லாம் ஹார்ட் கவர், இதை நான் படித்தது. இது இல்லாமல் நிறையா ஆடியோ புக்ஸ் கேட்பேன். நான் ஆடியோ புக்ஸ் கேட்குறது எல்லாமே வந்து தமிழ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி. அடுத்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். நான் வந்து கொஞ்சம் ஃபினான்ஸ் லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெண்டிங் இல்லை இன்வெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிறையா சைக்காலஜி ஆஃப் மனி, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த மாதிரி நிறையா புக்ஸ், ரிச் டேட் புவர் டேட் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் அந்த மற்ற 2 புக் படிச்சிருக்கேன், இது வந்து படிக்கல. ஸோ இப்போ தான் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த மணி ரிலேட்டட் கொஞ்சம் queries-லாம் இருக்குன்னா படிக்கலாம். பட் இதை படித்த உடனே அப்படியே உங்களால் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா இல்லை. இதை வந்து திருப்பி படிக்கணும். இதில் நிறையா ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு புரியாது, டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் வந்து சும்மா ஃபிக்ஷன் வச்சுக்கோங்களேன், சும்மா நம்ம ஒரு ஜாலியான இடத்துல வச்சுக்க, நம்மளோட மைண்ட் சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி புக்கு. இது வந்து பட் செல்ஃப் ஹெல்ப் புக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரீட் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் ரிலேட்டட், மணி ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் தேடுறீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் இஸ் பெஸ்ட். ஆக்சுவலி சைக்காலஜி ஆஃப் மனி, திங்க் அண்ட் க்ரோ ரிச், புவர் டேட், ரிச் டேட் புவர் டேட், இது 3மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த புக் வந்து ஷூ டாக். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நைக் பிராண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நைக் பிராண்டோட ஆத்தர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அவரோட இந்த ப்ரொஃபஷனை அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தான். படித்த உடனே அவருக்கு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது. பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு
பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கோவம். ஏன் இந்த மாதிரி நல்ல ஜாப் கிடச்சும் இந்த மாதிரி பண்ணுறாரே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி பாட்டன் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நைக் பிராண்ட் ரொம்ப பெரிய ஃபேமஸ், இந்த அடிடாஸ், நைக்கு அந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸாக இருக்குது. ஸோ பட் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த புக்கில் படிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற பிஸ்னஸ் ரிலேட்டட் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நீங்கள் இதை வந்து ஷூடாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து த பவர் ஆஃப் நவ் வந்து ஒரு எனக்கு வந்து பாஸ்ட் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வேணாம், இப்போது நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் தான் நம்மளோட ப்ரெசென்ட், அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக், த பவர் ஆஃப் நவ் ஸ்டார்ட் பண்ணேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயம்னு நினைப்போம், சின்ன சின்ன விஷயத்து அதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ், அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறேன்னா இந்த ரிவ்யூவை நான் ஃபுல் மைண்டடாக இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாவே இதுவே எனக்கு வந்து ஒரு பீஸை தரும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் குட்டி குட்டி மைன்யூட் விஷயமாக தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் சொன்னல அந்த புக் மாதிரி இந்த புக்குமே வந்து ஓவர் ஆஃப் டைம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும். சில பாயிண்ட் சில டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு, ஆக்சுவலாக சேம் அதோட பார்ட், நான் பிஃபோர் த மெமரி ஃபேட் சொன்னல அதோட பார்ட் 3. ஆக்சுவலாக பார்ட் 1 வந்து 2023 முடிச்சிட்டேன். 2024 இந்த 2 பார்ட்டும் படித்தேன். இந்த 2 பார்ட் வந்து ரொம்ப சேம் ஜார்னல் தான். பாஸ்ட் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு வர மாதிரி அதில் ஒரு 4 or 5 செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருப்போம். இதில் இன்னொரு 5 செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருப்போம். இதில் சொல்ல வர்றது என்னென்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அது இப்போ நடந்தது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லதுக்காக தான் நடந்திருக்கும். அதனால் நமக்கு இந்த ப்ரெசென்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மேபி அந்த பாஸ்ட் போயிட்டு அவங்க பார்த்துட்டு வந்த உடனே அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து சித்தார்த்தா, த புத்தர், சித்தார்த்தா அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்படி ஆயிருப்பாங்க, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்க அந்த மாதிரி மெடிடேஷன் ஃபேஸில் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ இது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின புக்கு. அப்போ நான் வந்து சும்மா இதை எப்படி அவங்க அதை கோத்ரூ பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இதில் இருக்கும். நீங்களும் வந்து புத்திசம் மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா, இந்த மாதிரி அவங்களோட கான்செப்ட் புக் எல்லாமே பாருங்கள். ஒவ்வொரு ஷோ படிக்கணும், பார்க்கலாம். த ஃபேரி டேல்ஸ் ஆஃப் நியூயார்க், ஒரு பொண்ணு வந்து நியூயார்க் போகுது புதுசாக. அந்த இடத்துல ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதை எப்படி அவங்க பில்ட் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை நியூயார்க்கில் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபிக்ஷன் மாதிரி தான். ஸோ ஒரு கேர்ள் இன் நியூயார்க், அது அவங்க ஒரு ஃபேரி டேல் மாதிரி வாழ்கிறாங்க, அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் புக் வந்தாச்சு. இந்த லாஸ்ட் புக் வந்து 21 Lessons for 21st Century. ஆக்சுவலாக இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி, யுவல் நோஹா ஹராரி. இவர் வந்து சாப்பியன்ஸ், ஹோமோடியஸ் புக்கெல்லாம் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக சாப்பியன்ஸ்னால் வந்து இதுக்கு கொஞ்சம் ஓல்டாக போயிட்டு இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க பீப்புள்ஸு, நம்ம எப்படி எவால்வ் ஆனோம் ஹோமோடியஸ்லேருந்து ஹோமோ எரெக்டஸ், அந்த மாதிரி நம்ம சயின்ஸ் டேர்ம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஹோமோடியஸில் வந்து சாப்பியன்ஸ் வந்து பாஸ்ட்டு, ஹோமோடியஸ் வந்து ஃப்யூச்சர். அதில் வந்து நம்ம ரொம்ப நாளாக இருக்கும். இந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தது, அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்துருச்சு. பட் மனுஷங்க வந்து ரொம்ப நாளாக இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு அப்புறம் யார் வருவாங்க அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக யார் வருவாங்கன்னா இந்த ஏஐ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஏஐ தான் மேபி நம்மளை ஆளலாம். அது ஆனால் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம அதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்றோமா இல்லை நம்மளே அதை ரீட்டைன் பண்ணுறோமா அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அது ஓமோடியஸ். அப்புறம் 21 Lessons for 21st Century. 21st Century இதில் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம 21 lessons லேர்ன் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு சாப்டரையும் அந்த 21 chapters இருக்கும், அந்த 21 chaptersையும் இதில் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். இஸ் சச் அ பிரில்லியன்ட். அவருக்கு அந்த தாட் ப்ராசஸ்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர், மேபி அதனால் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கல அப்படின்னா கூட இதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட யோசிக்கிற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சான்ஸ். இந்த மாதிரி ஆத்தர்லாம் நான் இதுவரையும் ஒரு 3 புக் எழுதியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் தர் இஸ் பியாண்ட் அவர் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறமும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது வந்து ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இதான் என்னோடய லாஸ்ட் புக்.
இதெல்லாம் தான் நான் இந்த லாஸ்ட் இயரில் படித்தது. இதில் மேபி நான் 1 or 2 புக்ஸ் வந்து ஜான் மந்தில் இப்போது 2025ல் படித்ததா இருக்கும். இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த புக் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுதோ அதை பிக் பண்ணி படிங்க. கீப் ரீடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.